அண்ணாமலை நீங்கள் வந்தவுடனே நாளைக்கு கோர் கமிட்டி மீட்டிங் போடுறாங்க. கோர் கமிட்டி மீட்டிங் பெருசாக ஒன்று நடக்க போதில்லை. கோயம்புத்தூர் நடக்க போகிறாங்க. அது சில பேர் சொன்னாங்க அண்ணாமலை கலந்துக்கிறதுனால 19 21 தள்ளி வச்சாங்க. அண்ணாமலை கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சென்னையிலேருந்து கோவைக்கு மாற்றுறாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. கோர் கமிட்டி லிமிட்டில் என்னத்தான் பேச போகிறீங்க நீங்கள்? ஏன் தோத்தோன்னு சின்ன குழந்தை போய் கேளுங்க. பாஜக ஏன் தோத்துன்னு கரெக்டாக சொல்லும். இது நீங்கள் ஒரு கூட்டம் போட்டு கமிட்டி போட்டு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் சாப்பிட்டு தான் முடிவு பண்ணுங்கிறது இல்லை. எல்லா பாஜக காரணங்களும் ஏன் தோத்தாங்கிறது விட இருக்குது. அதிமுக கூட்டணி சரியாக தலைமை இல்லாதது. எங்க ஒரு தலைவர் தோற்று போய் நான் பார்த்தே கிடையாது. மத்திய அமைச்சர் தோற்று போய் நான் பார்த்தே கிடையாது. ஆளுநர் தோற்று போய் நான் பார்த்தே கிடையாது. எம்பி தோற்று போய் பார்த்தே கிடையாது. இந்த மாதிரி ஒரு விந்தையான சூழ்நிலையில் அண்ணாமலை என்ன பண்ணார்? பிரச்சாரம் பண்ணார். முடிஞ்ச வரைக்கும் பிரச்சாரம் பண்ணார். பட் விஜய்ன்ற சுனாமியில் ஆட்சின்னு போய் செல்லும். இப்போது அண்ணாமலை சொல்கிறது பேச்சு கேட்டு கட்சியை வளர்த்தெடுத்து மீட்டெடுத்து. ஏன்னா 18% இருந்த என்டிஏ பாஜக 2-3% தான் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க ஒன்று, நீங்கள் 230 கணக்கெடுக்கூடாதுங்க, 27 மட்டும் தான் கணக்கெடுக்கணுங்க, 27 நம்ம ஒன்று ஜெயிச்சது இப்படி. இந்த கணக்கு வழக்கெல்லாம் வேலைக்கு ஆகாது.